சமீபத்தை படித்த ஒரு கதையை தான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப நல்லா இருந்தது இந்த கதை. எனக்கு உங்களோடலாம் பகிர்ந்துக்கணும்னு ஆசையாக இருந்தது. ஒரு ஏழை பிராமணன் இருந்தாராம். அந்த ஏழை பிராமணன் பூணல் விற்று சம்பாதிச்சுட்டு இருந்தாராம். பூணல் பண்ணும் பொழுது காயத்ரி மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்குமா அவர் வாய். காயத்ரி மந்திரத்தை சொல்லி சொல்லி தான் புனலை தயார் பண்ணுவாராம். அப்படி தயார் பண்ணும்போது அவருக்கு அந்த புனல் விற்று அதில் என்ன காசு வருதோ அந்த ஜீவனம் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு பொண்ணு கல்யாணத்துக்கு இருந்தால் இந்த பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுறது, பணம் இல்லையே நம்மள்கிட்டங்கும்போது எல்லோரும் சொன்னாலும் ராஜாட்ட போய் பணம் கெடுங்க, ராஜா ஒத்தாசை பண்ணுவார்னோடனே இவர் என்ன பண்ணுறார், வெறும்ல போய் ராஜாட்ட பணம் கேட்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூனலை கையில் எடுத்துட்டு ராஜாட்ட போய் இந்த மாதிரி என் பொண்ணுக்கு கொஞ்சம் ஒத்தாசை பண்ணுங்க அப்படிங்கிறார். ஆஹா, ஒத்தாசை பண்ணுறேன், எவ்வளோ வேணும்னு கேட்டோன்னே இல்லை நான் கையில் ஒரு பூனல் கொண்டு வந்திருக்கேன், அந்த பூனல் எடைக்கு நீங்கள் என்ன தரீங்களோ அது போறி, எனக்கு நான் ரொம்ப ஆசைப்படலை அப்படின்னாராம். சரின்னு திராசை கொட்டுற சொல்லி ஒரு தட்டில் பூனலை வைக்கிறாலாம், ஒரு தட்டில் பொண்ணை வச்சா பூணல் வச்ச தட்டு கீழேயே நிற்கிறதா, மேலே ஏற மாட்டேங்கிறதான். எவ்வளோ பொண்ணும் பொருளும் காசும் வச்சாலும் அந்த பூணல் தட்டு கீழேயே இருக்கான். இப்போ மந்திரி கிடுகிடுன்னு வந்தாராம். ராஜா ஒரு சமாச்சாரம், இந்த பிராமணனை நாளைக்கு வந்து பணத்தை வாங்கிக்க சொல்லுங்க அப்படிங்கிறான். ஏன்பா அப்படின்னு. இல்லை இந்த பூணல் எடுத்துன்னு போட்டோம், நாளைக்கு ஒரு புது பூணலை பண்ணி கொண்டு சொல்லுங்க, நாளைக்கு அந்த பூணலை வச்சு அது கொண்ட காசை கொடுத்துடலாம் நம்மன்னொடனே அதை பிராமணன்ட்ட சொல்கிறாராம். சரின்னு பிராமணனும் சரின்னு ஆற்றுக்கு போயிட்டாராம். அடுத்த நாள் கார்த்தால் புது பூணல் பண்ணுறதுக்கு உட்காந்தாராம். ஆனால் அவர் மனசு முழுக்க என்ன இருந்தால், ஆஹா அவ்வளோ பெரிய ராஜா, நமக்கு இத்தனை பணம் பொருள் காசு ஆபரணங்கள்லாம் வச்சு நம்ம பூணல் தட்டு கீழே இருந்ததே, அப்போ அத்தனை பொண்ணும் பொருளும் நமக்கு தானே, நம்ம ராஜா மாதிரி பணக்காரனாக ஆகிட போகிறோமான்னு இதையே ஸ்மரணையாக இருந்தது தான். காயத்ரி மந்திரமே வாயில் வெள்ளையாம். அன்றைக்கி அந்த பூணலை பண்ணி எடுத்துன்னு ராஜாட்டா போகிறாராம். ராஜா நீங்கள் வர சொன்னாலே வந்திருக்கேன் அப்படின்னு. ஆஹா சரிப்பா திராசு கொண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூணலை வச்சுட்டு இந்த பக்கம் காசை வைக்கிறாராம். பூணல் தட்டு மேலேயே நிற்கிறதான், கீழே இறங்கலையாம். என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் காசு எடுக்கிறாராம், பொற்காசுகள் எடுக்கிறாராம். அப்பவும் பூணல் தட்டு மேலேயே நிற்கிறதான், எடுத்துகிட்டே இருக்காராம். கடைசியில் ஒத்த காசு நின்றுத்தான், அதுக்கு ரெண்டு தட்டும் சமனாக நின்றுத்தான். ஏன் இப்படி ஆயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராமணனுக்கும் பொண்ணும் புரியலையா, மந்திரிக்கு புரிஞ்சுடுத்து, ராஜாவுக்கும் புரியலை. என்னடா அது இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பூணலை ராஜாட்ட கொடுத்துட்டு, இந்த பூணலை நான் உங்களுக்கு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, பரவாயில்ல அதுக்கு உண்டான காசு எனக்கு போருன்னு சொல்லிட்டு அந்த ஒத்த காசை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாராம் அந்த பிராமணம். இதுலேருந்து என்ன தெரிகிறது, காயத்ரி மந்திரத்துக்கு அத்தனை ஒரு மகிமை இருக்குது. அதை சொல்ல அந்த பூணலில் அதோட மந்திர சக்தி எல்லாம் ஏறுறது இல்லையா, அதனால தான் முதல் வாட்டி வைக்கும்போது பூணல் தட்டு கீழேயே இருந்தது, மேலே ஏறலை. இவருக்கு பண ஆசை வந்த உடனே காயத்ரி மந்திரம் வாயில் வரல, இதே ஸ்மரணமாக பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அதனால் அந்த காயத்ரி மந்திரத்துக்கு உண்டான வேல்யூ இல்லாமல் ரெண்டாம் தடவை புனல் பண்ணிட்டு போனது என்னாச்சு, தட்டு மேலேயே இருந்தது, பணங்காசு கீழேயே இருந்தது. என்னால் பூனில் போட்டுண்டவா அழகாக காயத்ரி மந்திரத்தை சொல்லும்போது ஆத்மார்த்தமாக சொல்லணுங்கிறது புரியுறது. காயத்ரிக்கு அத்தனை வலிமை உண்டு.